கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். அனைத்து பள்ளிகளுக்கும் பரந்த உத்தரவு. கலை திருவிழா வெற்றியாளர்கள் விவரங்கள் எமிஸ் தளத்தில் உள்ளீடு செய்ய கால அவகாசம் செப்டம்பர் 27 வரை நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இப்போட்டிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அனைத்து மாணவ மாணவியரும் வாய்ப்பளித்தல் வேண்டும். இந்த விவரத்தினை தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவித்து மாணவர்களை பங்கேற்க அறிவுறுத்துமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ் ஆசிரியர் பணிக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் அவசியமா? வெளிநாட்டில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிய ஹிந்தி சமஸ்கிருதம் அவசியமா என தமிழ் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வெளியுறவுத்துறை நேற்று வெளியிட்டுள்ள பணி அறிவிப்பில் தமிழ் இலக்கியத்தில் முதுநிலை பட்டம் போன்ற தகுதிகளுடன் ஹிந்தி சமஸ்கிருதம் அறிந்திருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ந்த கல்வியாளர்கள் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என வினவியுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட புதிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள காலியாக உள்ள 51 அரசு உதவி வழக்கறிஞர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. கல்வி தகுதி இளங்கலை சட்டப்படிப்பு, BL 5 ஆண்டுகளுக்கு மேல், பார் கவுன்சில் உறுப்பினராக பதிவு செய்து கிரிமினல் கோர்ட்டுகளில் வழக்கு நடத்தி இருக்க வேண்டும். வயது வரம்பு 26 முதல் 36. மேல விவரங்களுக்கு www.tnpec.government.in விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி அக்டோபர் 12. ஒரு மாதத்தில் 17,810 அரசு பள்ளிகளில் ஆய்வு. கடந்த ஒரு மாதத்தில் 17,810 அரசு நடுநிலை பள்ளிகளை ஆய்வு செய்ததாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அப்போது மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்ததாகவும் அதன்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் DSE கூறியுள்ளது. முன்னதாக அரசு பள்ளிகளில் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருந்தார். இந்திக்கு இந்தியா கொடுத்த அங்கீகாரம். இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 14 தேசிய இந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி இந்திய அறிஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்து 1918 முதல் போராடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நாட்டில் அதிகம் பேசப்படும் மொழி என்ற அடிப்படையில் 1949 செப்டம்பர் 14 இந்தியை அலுவல் மொழியாக அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.